இந்த மும்மொழி கொள்கையில் இருக்கிற இந்தி ஏன் அதை ஒரு திறந்த மனதோடு மனச்சான்றோடு விவாதிப்போம் எல்லாரும். இந்தி கட்டாயமாக கற்க வேண்டும்ங்கிற அவசியம் ஏன்? இந்த நாட்டில் இருக்கிற ஏழ்மை, வறுமை, பசி, பட்டினி, வேலையின்மை, இது எல்லாத்துக்கும் ஒரே மருந்தா இந்தி கற்பது தானா? இந்தி படிச்சே தீரணும் அப்படிங்கிற தேவை ஏன்? அதையே நீங்க வழிந்து திணிக்கிறீங்க. ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் ஒரு தாய்மொழி இருக்கு. மொழி வழியே தான் இங்கே தேசிய இனங்கள் நிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. சாதி வழியோ மத வழியோ கிடையாது. உலகம் முழுமைக்கும் அப்படி இல்லை. ஐரோப்பா முழுக்கும் ஒரே மதம்தான், கிறிஸ்தவர்கள் தான். பிறகு எதற்கு இத்தனை நாடுகள்? இந்தியாவிலிருந்து போன நாடு பாகிஸ்தான், ஒரே மதம்தான். எதற்கு பங்களாதேஷ்? மொழி வழியே தேசிய நிலங்கள் இனங்கள் அப்படிதான் பிரிஞ்சிருக்கு. இந்தியா மொழி வழியே தான் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. அது காரணம் அந்த மொழி, அதனுடைய கலை கலாச்சாரம், பண்பாடு, அவர்களுடைய வழிபாடு, அவர்களுடைய தொன்று தொட்ட வேளாண்மை, அங்க வாழ்கிற மக்களின் பெண்ணிய உரிமை, வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, இவற்றுக்கெல்லாம் ஒரு அரசியல். அதுக்காக தான் மொழி வழியே மாநிலங்கள். சிறுகை எல்லாம் அவரவர் தனித்தனியா வீடு கட்டி குடியேறுவது அவரவர் வசதிக்கு வாழத்தான். அப்புறம் திருப்பி நீ ஒரே மொழி, எனக்கு என் தாய்மொழி இருக்குது, பயன்பாட்டு மொழியா ஆங்கிலம் இருக்குது, விரும்பினால் என் மொழியும் கற்போம். அது இந்தியோ? ஏன் நான் தெலுங்கு கற்றுக்கூடாது? ஏன் நான் வங்காளம் கற்றுக்கூடாது? ஏன் நான் போஜ்புரி படிக்கக்கூடாது? ஏன் கற்றுக்கூடாது? ஏன் நான் மராட்டி கற்றுக்கூடாது? எதை வேணாலும் கற்றுப்பேன், அது என் விருப்பம். நீ கட்டாயமா படிச்சாகணுங்கிறத எப்படி இருக்குது? உங்களுடைய அந்த பாடத்திட்டத்தில் சமஸ்கிருதம் இருக்கா இல்லையா? ஏன் நான் சமஸ்கிருதம் படிக்கணும்? ஏன் படிக்கணும்? என் தாய்மொழியில படிக்கிற வாய்ப்பையே இழந்துட்டு இன்னொரு மொழியை நான் கட்டாயமா கற்கணுங்கிற கொடுங்கோன்மை, அந்த கொடுமையை யார் எப்படி சகிக்கிறது? எந்த மொழி வழி தேசிய இனங்களின் மொழியை அழித்து அந்த அடையாளமே இல்லாம ஒழித்து ஒரு நாடோடி கூட்டமா இந்த நிலத்துல எங்களை வாழ வைக்க புரியல? எப்படி? எங்களுக்கு ஒரு மொழி கொள்கை இருக்குது. கொள்கை மொழி அவரவருக்கு. எனக்கு தமிழ், அவருக்கு தெலுங்கு, அவருக்கு கன்னடம், அவருக்கு மலையாளம், அவருக்கு துளு, அவருக்கு மராட்டியம், அவருக்கு இந்தி, அப்படிதான் இருக்கணும். கொள்கை மொழி தமிழ், கொள்கை மொழி இந்தி, கொள்கை மொழி இங்கிலீஷ், கொள்கை மொழி கன்னடம், கொள்கை மொழி தெலுங்கு, பயிற்று மொழி, பண்பாட்டு மொழி, பயன்பாட்டு மொழி, வழக்காடு மொழி, வழிபாட்டு மொழி, எல்லாம் என் தாய்மொழி. அவர் தாய்மொழி கன்னடம், அவர் தாய்மொழி மலையாளமன். கெடுவாய்ப்பா நமக்கு வெள்ளக்காரன் ஆண்டதுனால ஒரு ஆங்கிலம் வந்துடுச்சு. ஒரு பயன்பாட்டு மொழியா வச்சுக்கலாம் ஒரு தொடர்புக்கு. ஆனால் விரும்பினால் உலகத்தின் எம்மொழியும் இருக்கலாம். அது இந்தியும் இருக்கலாம், தெலுங்கு இருக்கலாம், மலையாளம் இருக்கலாம். அது கத்துக்கலாமே. இப்ப எங்க பிள்ளைகள் தெலுங்குல போய் இயக்க போறாங்க, நடிக்க போறாங்க, இங்க படிச்சுட்டு போறாங்களா, அங்க போய் கத்துக்கிறாங்களே, நல்லா பேசுறாங்க. இப்ப எங்க அண்ணன் சரத்குமார் இந்தியாவில் இருக்க எல்லா மொழியும் பேசுவாங்க. எனக்கு கட்டாயம் படிக்கணும்னு படிச்சாரா? அவர் தெரிஞ்சுக்கணும்னு படிச்சாப்ல. சொல்லுங்க. இப்ப அம்மையார் சுகாசினி எல்லாம் பல மொழிகள் பேசுவாங்க, ராதிகா எல்லாம் பல மொழிகள் பேசுவாங்க. ஐயா சுகாசினி இருக்காங்கல்ல, அவங்க எல்லா மொழியும் பேசுவாங்க, என் பிரெஞ்சு கூட பேசுவாங்க. விரும்பினால் என் மொழியும் கற்போம். ஒவ்வொரு தேசியத்திற்கும் மொழிக் கொள்கை அப்படிதான் இருக்க முடியும். எம்மொழி தமிழ் கற்போம், நாங்கள் எங்கள் இனம் வாழ, உலகத்தின் எம்மொழியும் கற்போம், நாங்கள் வாழ. இப்படிதான் இருக்க முடியும். கோட்பாடு அப்படிதான் இருக்க முடியும். இப்ப நாங்க என்ன நினைப்போம்னா, என்னுடைய வேர் வலுவா இருக்கணும், என்னுடைய மரம் உறுதியா இருக்கணும். என் கிளையில இலையில எத்தனை பறவையும் வந்து இருந்துட்டு போ, எனக்கு பிரச்சனை கிடையாது. என் வேரையே நீங்க காலி பண்ற. எத்தனை ஜன்னல்கள் வீடுகளுக்கு இருக்கு, அத்தனை மொழிகளா உலக மொழிகள் இருக்கட்டும், இந்தி இருக்கட்டும், அல்லது தெலுங்கு இருக்கட்டும், கன்னடம் இருக்கட்டும், மலையாளம் இருக்கட்டும், துளு இருக்கட்டும், போஜ்புரி இருக்கட்டும், மராட்டி இருக்கட்டும், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக எங்கள் உயிர் மொழி தாய்மொழி தமிழ் தான் இருக்கணும். உலகத்தில் எங்க போனாலும் நான் தமிழன்கிறதான் அடையாளம். உலகம் முழுமைக்கு அப்படிதான் அடையாளப்படுத்துறான். நான் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ் தான். நான் பிரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு, அப்படிதான் அறிமுகப்படுத்துவான். அதான் நாங்களும் விரும்புறோம். இந்தியா ஒரு தேசம், அதுக்கு ஒரு மொழிங்கிறதெல்லாம் கொடுமையான போக்கு. இந்தியா பல தேசங்களின் ஐக்கியம், ஒன்றியம், யூனியன். அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க மாநிலங்கள் அவைதான், அது பல மாநிலங்களின் அவைதான் அது. அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். தேவைன்னா இந்தி கத்துக்கிறோம், அது யாரும் எதிர்க்கல. முதல்ல இந்தி பள்ளிக்கூடம் இங்கதான் திறக்கப்பட்டிருக்கு. அது ஐயா ராமசாமி பெரியார் தான் தொடங்கியிருக்காப்ல. அதுக்கு இந்தி பிரச்சார சபையெல்லாம் இங்க இருக்குது. யாரும் இதெல்லாம் சொல்லல. தேவைன்னா கத்துக்கிறாங்க, கத்துக்கிட்டு தானே இருக்காங்க. நீ கட்டாயம் படிச்சுதான் ஆகணும்னா, அப்படி நாங்க கட்டாயம் தமிழ் படிச்சுதான் ஆகணுங்கும் போது நீங்க பாசிசங்கிறீங்க, மொழி வெறிங்கிறீங்க, இன வெறிங்கிறீங்க, தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமாங்கிறீங்க, சோறு கடை. அப்ப ஒரு வெறியும் கோபம் வரும்பாரு. எப்படி இருக்குது அது?
அதுல அதனாலதான் நாங்க சொல்றோம், மும்மொழி கொள்கை, மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை, ஏமாற்று கொள்கை. கொள்கை மொழி அவரவருக்கு அவரவர் தாய்மொழி தான் இருக்கணும். எனக்குன்னு சொல்லல, இந்தியாவில் வாழ்கிற எல்லா இனங்களுக்கும் தான் இதை பேசுறோம். அதனால இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏன்னா எல்லா அறிவார்ந்த பெருமக்களும் சொல்றது, இது நம் பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கலாம் மரண சாசனம்ங்கிறாங்க. நான் நேற்று கூட பதிவு சொன்னேன், 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்விலேயே தோல்விவிட்டா நம்ம பிள்ளைகள் தற்கொலைக்கு மரணத்திற்கு போயிடுறாங்க, மரணத்தை முடிவா தேடிக்கிறாங்க, உயிரை மாய்ச்சிக்கிறாங்க, தோல்வியை தாங்க முடியாத அவ்வளவு மனமுதிர்ச்சியற்ற நிலையில இருக்கும்போது 3ஆம் வகுப்புல நீ பொதுத் தேர்வு வைக்கிற, 5ஆம் வகுப்புல வைக்கிற, 8ஆம் வகுப்புல வைக்கிற, அந்த வயசுல தோத்துருச்சு அந்த புள்ள அப்படின்னா பொதுத் தேர்வுல அந்த நெஞ்சுக்குள்ள நஞ்சு விழுந்துராதா? கல்விங்கிற வார்த்தை கசந்துராதா? பள்ளிக்கூடமே அதுக்கு நரகமா தெரிஞ்சிராதா? ஒரு மரணக்கூடமா தெரிஞ்சிராதா? என்னது தேர்வுனால ஒருத்தர் தேர்ச்சி பெற்று அறிவாளியா வந்துருவாருங்கிறது இப்ப பார்த்து எழுதுறவன்லாம் என்ன கணக்கில் எழுதுற? நீட்டுன்னு வச்சிங்க, எல்லாம் மேலாளர் கதவுக்கு வெளியில நிக்கிறாரு, எல்லாம் புத்தகத்தை விரிச்சு வச்சு எழுதுறான். நீ 700 பேர் எழுதுறாருன்னு சொல்ற, ஆனா தேர்ச்சியில 800 பேர்னு அறிவிக்கிற. இதெல்லாம் வட இந்தியாவில் நடக்குதா இல்ல? வேணா என்கிட்ட சான்று இருக்கு, எடுத்து வேணா காட்டுறேன். இது என்ன மாதிரியான நிர்வாகம், இந்த மாதிரியான கட்டமைப்பு, எதை நோக்கி இந்த நாட்டை நகர்த்துறீங்க? இதுதான் பிரச்சனையா? 28 விழுக்காடு இரவு உணவு இல்லாம தூங்க போறான், பல கோடிக்கணக்கான பச்சிலை குழந்தைகள் பசியோடு உறங்க போகுது, வேலையற்று பல கோடிக்கணக்கான இளைஞன் வீதியில நிக்கிறான். நீங்களே வந்து 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பேன்னு நீங்க கொடுத்து முடிச்சிட்டீல. என்ன நடந்துட்டு இருக்கு? எல்லாவற்றையும் தனியாருக்கு கொடுத்துட்டு தனிப்பெரும் முதலாளியின் லாப குவியலுக்கு தரகு வேலை பார்த்துக்கிட்டு நீங்க இந்திய படி இந்த கொள்கையை ஏத்துக்கிட்டா தான் நான் காசு தருவேன்னா, அதே இதை ஒரு வீரமாக நான் வந்து நீங்க என் நிலத்தின் வரி, சரக்கு மற்றும் சேவை வரி உட்பட ஒரு வரி உனக்கு வராது அப்படின்னு தடுத்து நிறுத்தினா என்ன பண்ணுவீங்க? இந்த அதிகாரம் செய்யாது, இது செய்யாது, இது கோழைகளின் கூடாரம், இது செய்யாது, இது திரிஞ்சு சண்டை போடாது, பேசும். ஆளுங்கட்சியா இருக்கும்போது இந்தியை எதிர்க்காது, எதிர்கட்சியா இருக்கும்போது இந்தி தெரியாத போடாங்க, ஆளுங்கட்சிக்கும் போது கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி நடத்தும். இந்திய ஆளுங்கட்சியா இருக்கும்போது எதிர்கட்சியா இருக்கும்போது கோபேக் மோடிங்க, ஆளுங்கட்சியா வந்த பிறகு வெல்கம் மோடிங்க. அப்ப இந்தி தெரியாத போடா, இந்திக்காரனே வாடாங்கிறத இவங்க கோட்பாடு. இப்போ 1.5 கோடி இந்திக்காரன் வந்துட்டான். அதனால அது என் பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு தெரியாதா? என் பிள்ளைக்கு என்ன உணவு கொடுக்கணும், என்ன உடை போடணும், என்ன மாதிரி கல்வியை கொடுக்கணும்னு தெரியாதா? அந்தந்த மாநிலத்திற்கு கொடுத்துரு. கல்வியை நீ பொதுப்பட்டியல் வேண்டி வச்சுக்கிட்டு இருக்கனால இந்த ஆட்டம். அதை பறி கொடுத்தது இந்த பெருமக்கள் தான். எடுத்துக்கிட்டு போகும்போது வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்னது இவங்க தான். கல்வி மானுட உரிமை, ஒவ்வொரு மாநிலத்தின் உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. நீ எனக்கு கொடுத்துரு கல்வி உரிமையை. எங்க மருத்துவக் கல்லூரி கட்டணும், எவ்வளவு சட்டக்கல்லூரி கட்டணும், எவ்வளவு பொறியியல் கல்லூரி கட்டணும், என்ன என் பிள்ளைக்கு எப்படி படிப்பு சொல்லிக் கொடுக்கணும் எனக்கு தெரியும். அதை விட்டுட்டு இதை படிச்சா தான் ஆச்சு அப்படின்னு